ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசூதா சங்கீதாவோட நடிப்பில் வெளிவந்த இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சது. அது ஏன் பிடிச்சது, அந்த பேய்க்கான ஃப்ளாஷ்பேக் இதை சொல்கிறதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம் இன் தெலுங்கு அப்படின்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து வர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு படத்தை எடுத்து நமக்கு வந்து பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம்ன்ற மாதிரி ஒரு லேபிள் கொடுத்து நம்மளை ரொம்பவும் ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லேக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ லேக் கொடுத்து இந்த படத்தை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு 45 நிமிஷத்துக்கு வந்து என்ன கதை எங்க இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பந்தமே இல்லாத கதை எல்லாத்தையுமே காமிச்சு இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல சங்கீதாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பக்கத்து வீட்டு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சந்தேகத்துக்கான ஒரு சீனாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு. அந்த நேரத்தில் சிக்கன் குருமா செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறதுக்கு கொடுக்குறாங்க அவங்களோட அம்மா. இது எந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து எந்த நேரத்துலையுமே வந்து ஒரு ஃபுல் மேக்கப்போட தான் இருக்காங்க. அந்த பொண்ணை காப்பாற்றுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கே தெரிய மாட்டாங்க. ஏமா அப்போ உன் பொண்ணுக்கு தான் நம்ம பேய் பிடிச்சிருக்கு போய் காப்பாற்றமா அப்படின்னு நம்மளே சொல்கிற அளவு தான் சங்கீதாவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓடிடி ஆப்பில் தமிழ் தெலுங்கு ரெண்டுத்தையுமே அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.